பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய சுதந்திரமாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் தேவனுக்கு சொந்தமாயிருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? சங்கீதம் 65:4 வாசிக்கும்போது, அவருடைய பிரகாரங்களில் நாம் வாசமாயிருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரகாரங்களில் அவரால் நாம் சேர்த்து கொள்ளப்படும் பொழுது அவருடைய ஆலயத்தினுடைய நன்மையினால் நாம் என்ன செய்கிறோம்? திருப்தி அடைகிறோம். Glory to God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 144:15 வாசிப்பீர்களேயானால், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. Glory to God. வேதம் சொல்லுகிறது, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Glory to God. நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் தெரியுமா? நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கு, மிகுந்த கனிகளை நாம் கொடுப்பதற்காக. Glory to God. நல்ல கவனிங்க. இன்னைக்கு பிசாசானவன் நம்மை குற்றமுள்ளவனாய் நிறுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் நன்றி அப்பா. உமக்கு சொந்தமாயிருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த கால வேளையில், இந்த நாளில்
உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில் கனிகளை கொடுத்து நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.